வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். இப்போ காமெடியை பற்றி நிறைய எபிசோட் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் என்னென்ன காமெடியில் உள்ள நூக்கன் கார்னர் நம்ம பேசணுமான்னா இல்லை. இப்போ நம்ம இந்தியன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும், இந்தியன் ஃபில்முக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய ரெஃபரன்சஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னுடைய சில காமெடிகள், படங்களில் வர்றது, நடிகர்கள் எப்படி காமெடி பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் ஃபாரின் பிக்சர் அவங்க ஒரு ஜானர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் இங்கே நிறைய ஸ்டைல் வந்தாலும் கூட அவங்க எடுத்துக்கிட்ட சில காமெடியை நம்ம எடுத்துக்கல. பிற்காலத்தில் அந்த இங்கிலீஷ் படங்கள்லேருந்து சிலதை தழுவி வச்சா கூட அவங்க தான் முதல் முறையாக ஒரு பிளாக் காமெடி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப பாப்புலர். டார்க் காமெடி, பிளாக் காமெடி, பார்லெஸ்கியூ இப்படியெல்லாம் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அது கிரீக்கு நாடக கலையிலேருந்து வந்தது பிளாக் காமெடிங்கிறது. ஒரு அவலம் அல்லது ஒரு சோகம், அந்த சோகத்திலேயே ஹியூமர் பண்ணுறது. அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அல்லது அவங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கும். சோகத்தில் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா அது கரெக்டான வாதம் அல்ல. இப்போ நான் சொன்ன உடனே ஜெனரலாக அது எப்படி சார் ஒருத்தர் துக்கத்தில் இருக்கும்போது நம்ம போய் காமெடி பண்ணலாமா அப்படின்னா அப்படி அல்ல. அந்த அவர் துக்கத்தில் இருக்கிறதுமே கூட ஒரு காமெடிக்கல் வேயாக இருக்கும். அவர் உதாரணமாக இப்போ சொல்கிறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் ஒரு சும்மா ஒரு உதாரணம் தோணின உடனே சொல்கிறேன். ஒருத்தர் நான் கடங்காரன் வாரான், அதனால் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிடு. நான் செத்தவன் மாதிரி இருக்கேன், என்கிட்ட மூக்கில் பஞ்சு கஞ்சி வச்சு என்னை உட்காத்தி வச்சிரு. அவன் வரும்போது ஐயோ தாத்தா போயிட்டீங்களேன்னு அழு, நான் வாங்கின கடனை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு காமெடியன்ட்ட சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ அந்த கடைக்காரன் வாரான், ஒருத்தனோ ரெண்டு பேரோ வாரான். வரும்போது இவர் டக்குன்னு அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணி அந்த தலையில் அந்த இதை கட்டி, அந்த தாடையில் கட்டுவாங்க, அது மாதிரி கட்டி மூக்கில் பஞ்சு வச்சு நெத்தியில் ₹1 வச்சு சாஞ்சு ஒரு சேரில் உட்காந்துட்டாரு. இப்போ அவங்க வாராங்க. வந்த உடனே ஐயோ தாத்தா போயிட்டாரே அப்படின்னு நடிக்கிறான். இந்த பேரன், இந்த காமெடியன் நடிக்கிறான். நடிக்கும்போது அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, கடங்கார பைய இது வரைக்கும் யாருக்கும் இவன் தர்மம் செஞ்சதில்லை, எங்ககிட்ட வாங்கின கடனை கூட திருப்பி செலுத்தாமல் போய் சேர்ந்துட்டானே, இப்போ இவனை அடக்கம் பண்ண எரிக்கிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்கா தம்பி, இல்லை அதுவும் எங்ககிட்ட கடனுக்கு வாங்கி இவனை எரிப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் என்னை தெருவில் விட்டுட்டு போல, எனக்கு சம்பாதிக்க முடியாட்டாக்குள்ள கடைசியில் சாகும்போது உனக்கு ₹1 கூட நான் கொடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அப்படியா, ₹1 வச்சு என்ன பிழைக்க போகிற, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒருத்தன் கடன் கொடுத்தவன் பார்த்தான், கரெக்டாக தான் அவன் சொன்ன மாதிரி ₹1 நெத்தியில் வச்சுருக்கான், உனக்கு அதுதான் சொத்து போல் இருக்கு. ஆனால் என்கிட்ட வட்டிக்கு அவன் கொடுக்க வேண்டிய பணத்தில் எப்போ பாரு ₹1 குறைச்சி தான் கொடுப்பான். போன தடவை கொடுக்கும்போது கூட வட்டி பணத்தில் ₹1 குறைச்சான். அந்த ₹1 இந்த வட்டி பணத்துக்கு அந்த ₹1 நான் எடுத்துக்கிறேன்னு நெத்தியிலேருந்து எடுத்துகிட்டு போனான். எடுக்கும்போது இவன் அட பாவிகளா, செத்த பிறகு கூட என் கடன் வட்டியை விட மாட்டீங்களான்னு எந்திரிச்சான். இது அவலமான காட்சி தான். அவன் செத்து போயிட்டான், தாத்தா செத்துட்டாரு. அது இந்த ட்ராமா பண்ணது அந்த பேரனுக்கும் தாத்தாவுக்கு மட்டும் தெரியும். ஊரில் இருக்கிறவங்கலாம் ஐயோ போயிட்டாங்களே, பெரியவர் போயிட்டாரேன்னு அழுவாங்க. இது யாரையும் ஹர்ட் பண்ணாது. இது பிளாக் காமெடி. அதாவது ஒருத்தர் சோகத்துலேயும் ஒரு நகைச்சுவையை உள்ளே கொண்டு போகிறது. ஒரு சாமியார், அவர் ஒரு பாப்புலர் ஆனார். அவர் மசாஜ் பண்ணுறதுனால ஒரு நடிகை போனாங்க. அங்கே போய் அவங்கள பற்றி வைரலாக பரவி ரொம்ப அருவருப்பாக அவர் இப்படிப்பட்ட ஞானியா அவருங்கிற மாதிரி ஒரு பரவலாக வைரலாக பரவுச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஒரு காமெடி ஒரு நாடகத்துக்கு எழுதும்போது ஓஜி மகேந்திரன் அவங்க ஒய்ஃபு நடித்தாங்க ஃபாரினில். அப்போ என்ன சொன்னார், ஒரு சாமியார் வர்றாரு வீட்டுக்கு, அவர் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃப்ராடானந்தா அப்படின்னு ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே ஒய்ஃபுக்கு இங்கிலீஷ் பேச்சப்பவும் தப்பாக வரும். அவங்க ஒரு இங்கிலீஷை தப்பாக சொல்லுவாங்க, தப்பான மீனிங் கொடுக்கும். தெலுங்கில் பேசினா கூட அவங்களுக்கு தெலுங்கு அரைகுறையாக தெரியும். அதுக்காக அதுலேயும் ஒருத்தன் ரோட்டில் என்னை துரத்திட்டு வரான், ரேப்புன்ட்டு வரான், தெலுங்கில் என்ன ரேப் பண்ண வரான் அப்படிம்பாங்க. ரேப்புன்னா தெலுங்கில் அர்த்தம் வேறு, அந்த ரேப் வேறு, அது இங்கிலீஷ். இது தெலுங்கில் ரேப்புன்னா வேறு அர்த்தம் அப்படிம்பாரு.
அப்போ அந்த சாமியார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் நல்ல சாமியார் இல்லை, ஒரு ஃப்ராடு சாமியார், அதான் ஃப்ராடானந்தான்னு பேர் வச்சாங்க. அப்போ அங்கே ஒரு பஞ்ச் எழுதணும் அப்படின்னு உடனே நாடக ரிஹர்சல் பண்ணும்போது நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, அதனால அந்த அம்மா என்ன பண்ணுது, வாய் தவறி, சாமி ஒரு மெசேஜ் கொடுங்க எங்களுக்கு தொண்டர்களுக்கு, உங்களுடைய சீடர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதில், சாமி மசாஜ் அப்படின்னு ஆரம்பிக்கட்டும். ஐயோ மசாஜா, ஐயோ உடனே வான்னு சொல்லிட்டு ஓடி அந்த அம்மா கிட்ட போய் நெருங்குறாரு. உடனே ஒய்ஜி மகேந்திரன் தட்டி அவனை அடித்து அவனை தள்ளிட்டு, பொண்டாடிட்டு, அறிவு கட்ட முண்டமே மெசேஜ்னு சொல்லி தொலைடி, அது இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீ மசாஜ்னா உடனே உன்னை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான், உன்னை தலைவி ஆக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டையர் அதில் சட்டையர் ப்ளஸ் காமெடி அது எழுதணும். இது பிளாக் காமெடியினுடைய டீட்டெயில்னு சொல்ல முடியாது, இது டைலாக்ல வருது. இப்போ நான் பிளாக் காமெடியிலேருந்து மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், டைலாக்ல காமெடி வரும். அந்த டைலாக் பஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சட்டையர். இப்போ பிளாக் காமெடி பார்க்குறோம், அதுக்கப்புறம் டார்க் காமெடி, அதை பற்றி உங்களுக்கு இங்கிலீஷ் படத்தில் இருந்து அங்கங்கே வரும்போது இதுதான் பிளாக் காமெடிங்கிறத நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ சட்டையருக்கு வர்றேன். சட்டையர்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தரை நீங்கள் கிண்டல் பண்ணால் கூட அந்த கிண்டலை அவங்களே ரசித்து சிரிக்கணும். அது எனக்கு இயற்கையாகவே சட்டையர் எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நான் அருமையான சட்டையர் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் தான். ஒரு டீ கடைக்கு போனால் கூட அந்த டீ கடையில் போய் வழக்கமாக அந்த டீ போடுறவங்ககிட்ட போய், இந்த முதலாளிகிட்ட போய், என்னங்க டீ எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கு, எப்போ அந்த டீ கடைக்கு வந்தாலும் டீ நல்லாவே போட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரைட்டாக டேமேஜிங்காக அவனை பற்றி சொல்கிறது. அவன் ஃபீல் பண்ணுவான், அடுத்த தடவை வரும்போது நம்மளை விரோதியாக கருதுவான். என்னுடைய ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதலாளிகிட்ட, ஏங்க டீ எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன். 12 ரூபா அப்படின்னு சொன்னார். நான் 20 ரூபா, 12 ரூபாயா டீ, நான் 20 இல்லை 25 ரூபா கூட தரேன், ஒரு நாளாவது இவனை நல்லா டீ போட்டு கொடுக்க சொல்லுங்கள், 25 ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த முதலாளி சிரிச்சுட்டு, ஏன்பா சார் சொல்கிறார டீ நல்லாவே போட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், சில நேரத்தில் சுகரு அவர் கம்மியாக போடணுமா கூட போடணுமான்னு எனக்கு தெரியாது, சில நாள் கூட போட்டுருவேன் அல்லது சுகரே போடாமல் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவனுக்கு நான் விரோதி ஆகலை. அவன் அடுத்த தடவை வரும்போது சிரிச்சுக்கிட்டே, சார் நல்ல காமெடி பண்ணிங்க சார் முதலாளியை வச்சுக்கிட்டு அப்படின்னா. இது பிளாக் காமெடின்னு வரிசையில் சேராது, சட்டையர். அதாவது அவனை நீங்கள் கிண்டல் பண்ணுறதே ஒரு நாசுக்காக காமெடி வகையில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அதை தவிர அவங்க திருத்திக்குவாங்க அல்லது உணர்வாங்க. லேட்டாக ஒருத்தர் வராரு என்னை காக்க வச்சுட்டு வீட்டுக்கு, எப்போ பாராலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒரு கதை சொல்கிறதுக்கோ ஒரு டைரக்டரோ யாராவது ஒருத்தர் இளம் இயக்குனர்கள் யாராவது என்னை பார்க்க வராங்க, ரொம்ப நேரம் என்னை காக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, நான் வழக்கமாக என்ன சார் இவ்வளோ லேட், எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, 4 மணிக்கு வரேன்ட்டு 6 மணிக்கு வாரீங்களேன்னு சொல்கிறது ஹார்ஷாக பேசுகிறது. அதை நான் என்ன சொல்லுவேன், நான் குழந்தையாக இருந்ததுலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்போ எனக்கு வயசு 60க்கு மேலே போயிடுச்சு, இவ்வளோ வருஷம் என்ன வெயிட் பண்ண வச்சுருக்கீங்களே. இல்லை சார், அங்கே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ நீங்கள் பேசும்போதே எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு ஹார்ஷான விஷயத்தை கூட அதை ஹியூமர் வேயில் சொன்னீங்கன்னா, சில பேர் நினைப்பாங்க என்னடா இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் காமெடியாகவே பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. உங்களை நிஜ வாழ்க்கையில் அதை சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை. திரைக்கதை எழுத வரும்போது, வசனம் எழுதும்போது, அந்த வசனத்தில் சட்டையர் நீங்கள் எழுதலாம். அது இந்த காட்சியே சட்டையராக இருந்தால் பிரில்லியன்ட், டைலாக் கம்மியாக இருந்தாலும் போதும். இல்லைன்னா காட்சி சாதாரண காட்சியை கூட உங்களுடைய வசனத்தால் அதை சட்டையரிக்கலாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதாபாத்திரத்தையே கூட அப்படி வைக்கலாம். அது எப்போ பாரு இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாலச்சந்தர் சார் கூட வச்சார். எப்போ பாரு அவள் நிறைய படம் பார்ப்பாங்க, சவுகார் ஜானகி, எதிர்நீச்சலில், எப்போ பாரு இந்த படத்தில் அவள் அப்படி பண்ண மாதிரி பண்ணுறீங்களே, அந்த இதில் அப்படி தான் அவர் வில்லன், அப்படி தான் அந்த படத்தில் டிஎஸ் பாலையா பண்ணார், பிஎஸ் சுரேப்பா இப்படி தான் சிரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அவங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாப்புலரான விஷயத்தை நீங்கள் டைலாகில் சட்டையர் பண்ணுறது, ஃபுல்லாக அந்த பாப்புலரான ஒரு பட காமெடியாவோ அல்லது ஒரு பிரபலமான விஷயத்தையோ நீங்கள் அதை காமெடியாக வேறு கதாபாத்திரங்களை கொஞ்சம் மாற்றி பண்ணுறது பேரடி. இது என்னென்னா டைலாகில் சட்டையர். பஞ்சஸ் அது விகேஆர் அடிக்கடி பண்ணுவார், தேங்காய் சீனிவாசன் கூட பண்ணுவார், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டைலாகில் பண்ணுறதுக்கு பேர் சட்டையர். அந்த சட்டையருங்கிறது எந்த விஷயத்தை கூட நீங்கள்
யாரையும் பாதிக்காமல், யாரையும் மன வருத்தப்படுத்தாமல், அதை சட்டரிக்கல் வேல, ஒரு சர்க்காஸ்டிக்காக, அதுக்கு என்ன சொல்கிறாங்க தமிழில், நையாண்டிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இலை மறைவு காய் மறைவையாக சொல்லணும்னு இல்லை, ஸ்ட்ரைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த டைலாக்கு, இந்த சட்டையர் வந்து அந்த பாப்புலரான விஷயத்தை தான் மீன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒருத்தரை கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் எப்போ பாரு கொலை வெட்டு குத்துன்னு பிரம்மாண்டம், படம் பூரா கொலை பண்ணுற நாகரிகம் இப்போ சினிமா துறையில் வந்துருச்சு. இதை நீங்கள் சட்டையர் பண்ணணும். அப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகும்போது, அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து கதை சொல்ல வரான் அந்த ஹீரோ. இப்போ உள்ள இளம் இயக்குநர்கள் போகிறாங்க, போன உடனே அதை கிண்டல் பண்ணுறோம். இப்படி படங்கள் இருக்குங்கிறத எப்படி நாசுக்காக காமெடியாக சொல்லலான்னா, சார் எடுத்த உடனே ஒரு கத்தி, ஒரு அருவாள் எடுத்து ஒருத்தன் ஓன்னு கத்திட்டு வந்து ஒருத்தனை வெட்டுறான் சார். அது யாருங்க அதே அந்த ப்ரொடியூசர் கேட்டுறாரு. அது சொல்கிறேன் சார், வெட்டி முடித்த உடனே அங்கேருந்து 4 பேர் வராங்க. அந்த வெட்டுனவனை அவங்களும் துண்டு துண்டா வெட்டி கை வேற கால் வேற தனித்தனியாக வெட்டி போட்டுடுறாங்க சார். அவங்க யாருங்க? அது சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் ஏன் அவனை வெட்டினான்னு அந்த ப்ரொடியூசர் கேட்குறாரு. அதுக்கு காரணம் இருக்குது சார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஒரு குடும்பம், அவங்க பாவம், அவங்க ஏழ்மையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த செத்து போனவனுடைய குடும்பம். அவங்கள ஒரு 10 பேர் வந்து அவன் வீட்டுக்கு தீயை வச்சு எரித்து வெளியில் ஓடி வர ஒவ்வொருத்தரையாக வெட்டி கொல்றாங்க சார். அது ஏன் சார் அந்த வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க? எதுக்கு அவங்கள கொல்றாங்க? அதையும் நான் சொல்கிறேன் சார். இப்படி படம் பூரா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓப்பனிங் சீன்லேருந்து நீங்கள் வயலன்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்க, அவர் நொந்து போயிட்டார். அவர் வழக்கமான சில ப்ரொடியூசர்னால் கோவப்படுவாங்க. என்ன சார் எடுத்ததுலேருந்து கொலை வெட்டு கூத்து இதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் அப்படின்னு சொன்னால் அவன் வருத்தப்படுவான். இந்த டைரக்டர், அவனுக்கு இது பெரிய காவியமாக இருக்கும் அவன் கதை. அப்போ அந்த ப்ரொடியூசர் ஹியூமர் சென்ஸ் உள்ளவராக இருந்தால், கொஞ்சம் சட்டரிக்கல் நாலேஜ் உள்ளவராக இருந்தால் என்ன சொல்லுவாருன்னா, சார் கொஞ்சம் பொறுங்க சார், நீங்கள் போகிற போக்க பார்த்தா அநேகமாக அந்த படம் முடிகிறதுக்குள்ளே ஒன்று இந்த படத்தை எடுத்து ஃபைனான்ஸ் வாங்கினா அவங்க வந்து என்ன கொல்லுவாங்க, இல்லைன்னா நான் தூக்கு போட்டு தான் தொங்கணும் அப்படின்னு சொன்னார்னா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க கடைசியில் ப்ரொடியூசர் கதி அதுதான் அப்படின்னு சொன்னார்னா அவனுக்கு அது உணர்த்துறோம். இந்த இவ்வளோ வயலன்ஸ் எனக்கு பிடிக்கலடா, படத்தில் ஓவர் வயலன்ஸ் இருக்குங்கிறத நான் சட்டேரிக்கலாக சொல்கிறது. இந்த மாதிரி டைலாக் காமெடின்னு ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைலாக்ல சட்டையரை கொண்டு வர்றது மிகப்பெரிய ஆற்றல். அந்த சம்பவமே சட்டரிக்கலாக பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த டைலாகை எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்தை கிண்டலாக, உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கூட சட்டரிக்கலாக சொல்லலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஒரு வேதம் புதிது படத்தில் ஒரு பையனை தூக்கிட்டு வர்றாரு. அவன் பிராமண பையன், இவர் தாழ்ந்த ஜாதின்னு வைங்களேன். இவர் வந்து ஒரு அவனை விட ஒரு ஒரு அவன் உயர்ந்த ஜாதினா இவர் அதுக்கு மக்களால் சொசைட்டியால் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதின்னு சொல்கிறான். சும்மா தாழ்ந்த ஜாதின்னு சொன்னால் நீங்கள் தானடா தாழ்த்துனீங்கன்னு எவனா ஒருத்தன் சண்டைக்கு வருவான். அதுக்கு அந்த ஜாதியை சொல்கிறேன். அப்போ அவர் ரொம்ப இது ஜாதி பற்று உள்ளவர்கிட்ட அந்த பையன் கேட்பான், பாலு தேவருங்கிறீங்களே, அந்த தேவருங்கிறது உங்கள் பட்டமா இல்லை உங்கள் பேரா அப்படின்னு கேட்டான். இது வந்து அவருக்கு அப்படியே சோகம். நமக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லலையே, ஒரு சின்ன பையன் வந்து நம்ம தேவருங்கிற ஜாதியை விடாமல் அதில் பேரில் வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறத அவன் சொன்னது வந்து சட்டரிக்கலாக தான் சொன்னான். ஆனால் அவருக்கு அந்த வேதனையில் கூட அவர் சிரிக்க முடியாட்டாலும் உணர்ந்தார். ஸோ சில நேரத்தில் நீங்கள் அந்த பிளாக் காமெடியில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லாமல் இந்த பிளாக் காமெடி ஸ்டைலில் கொஞ்சம் ஹியூமராக சொன்னால் கூட அதை கேட்குறவங்க அதை ஃபீல் பண்ணி அது நியாயம்னு உணர்ந்தாங்கன்னா கூட அது பிளாக் காமெடிக்குள்ளே வந்துடும். அவங்க ஃபீல் பண்ணிட்டாலே போதும். அவங்களும் சேர்ந்து சிரித்து அட பாவி இப்படி பண்ணுறியே அப்படின்னா அது வேறு காமெடி. வடிவேல் காமெடியெல்லாம் அப்படி இருக்கும். ஒருத்தன் வருவான், ஓடி வந்து ஐயா அங்கே போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு, யார் என்ன கேட்டாலும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுங்க ஐயா, வேறு எதுவும் சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ் ஓடி வரான். அவன் ஓடிடுவான். ஓடி ஒன்று இந்த ஓடுனானே அவன் என்னடா சொல்லிட்டு போனான், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏய் ஒருத்தன் ஓடி வந்தான்ல, உங்கள்கிட்ட என்னடா சொல்லிட்டு போனான், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆரம்பிப்பார். அடிப்பாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான காமெடி வடிவேலு பண்ணதுனால தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரேஞ்சுக்கு வந்தார். அவர் சட்டரிக்கல் காமெடி பண்ணியிருக்காரு, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணியிருக்காரு,
டைலாக் காமெடி பண்ணியிருக்காரு, இன்சிடென்ட் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னால் இருந்திருக்காங்க. வடிவேலு தான் இதனுடைய ஆரம்பம்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய பீரியடில் அதை எல்லாம் கலந்து ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணதுனால காமெடி ஸ்கோர் பண்ணார். இன்றைக்கி அவருடைய காமெடியை மறக்க முடியாது. ஒரு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு நிறைய பேர், ஐயோ அவள் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, டே வாடா ஆட்டோ, குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு தெரியலையேடா, ஐயோ அதுக்குள்ளே குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, அவளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு ஆட்டோவில் ஒரு 5-6 பொம்பளைங்க ஏறிக்கிடுவாங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு போவார். அவர் உண்மையிலேயே ஏதோ ஒரு டெலிவரி பிரச்சனை போல் இருக்குது, யாருக்கும் ஆபத்து ஆஸ்பத்திரியிலன்ட்டு போனோடனே ஆட்டோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு முன்னால் நிறுத்திக்கிட்டு, சீக்கிரம் போகணும், அதுக்குள்ளே அடுத்த எபிசோட் போயிடும், அல்லது அடுத்த வாரம் தான் பார்க்கணுன்னா, என்ன நீங்கள் யாருக்கு இவ்வளோ தூரம் ஆபத்துன்னு சொன்னீங்கங்கும்போது, சீரியலில் இப்படி ஒருத்தி இந்த போன வாரத்தோட எபிசோடில் அவளுக்கு ரொம்ப சீரியஸ்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, தொடரும்னு போட்டிருக்கோம், அதனால் இப்போ போய் அவள் குழந்தை பிறந்ததா, அவளுக்கு எதுவும் ஆச்சாங்க, அதுக்கு தான் நாங்கள் அவசரமாக வந்தோம் ஆட்டோவில், உடனே கண்ணாபின்னான்னு திட்டுவார். இப்போ அதை நான் என்னால் சொல்ல முடியுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு காமெடிங்கிறது காலங்கடந்து நிற்கும். ஸோ சட்டையர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பிளாக் காமெடின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, டார்க் காமெடின்னு இருக்குது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ஆங்கில படங்களில் இதுக்கு என்ன காமெடின்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்தியன் ஃபில்மில் இதுக்கு டிஸ்கஷன் போகும்போது இதுக்கு பிளாக் காமெடின்னு ஒரு பேரை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. பட் வாட் இஸ் பிளாக் காமெடின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நீங்கள் மொட்டையாக பிளாக் காமெடி சார், இது இந்த காமெடி சார், இது சட்டையரிக்கல் காமெடி, சட்டையர்னு என்ன தெரியாமலே, சட்டையர்னா என்னன்னு தெரியாமலே இதை சட்டையரை தான் சார் அப்படி மகளிர் தானே சார் சட்டையர்னு என்ன கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு டிஸ்கஷனில் சில சீன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், இந்த சீன் நல்லா இல்லை சார் அப்படிம்பேன். ஏன் சார் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு அவர் கோபமாக கேட்பார். நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள், இந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், என் கழுத்தில் கத்தி வச்சு இந்த சீன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் உன்னை உயிரோடு விடுவேன், இல்லைன்னா கழுத்தை எடுத்து கொண்டுருவேன்னா சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சிரிச்சுட்டு இல்லை சார் அதுக்கு சொல்லலை, இல்லைங்க நீங்கள் என்ன கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சட்டரிக்கலாக பேசுகிறது ஒரு ஆர்ட்டு. அது மேடை பேச்சாளர்கள் நிறைய பேர் பேசுவாங்க, பட்டிமன்றத்தில் நிறைய பேர் பேசுவாங்க. பட்டிமன்றத்தில் இப்படி சட்டரிக்கலாக பேசி தான் நிறைய பேர் இப்போ பாப்புலரானவங்க, சாலமன் பாப்பையா, பட்டிமன்ற ராஜா அல்லது பாரதி பாஸ்கர், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற மோகன சுந்தரம், அப்புறம் நெல்லை கண்ணன், அப்புறம் இவங்கெல்லாம் காமெடியாகவே சொல்லுவாங்க. ஒரு சீரியஸான விஷயத்தை கூட காமெடியாக சொல்லுவாங்க. அது பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு ஒரு அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க தான் அப்படி பேசுவாங்க, லியோனி தான் அப்படி பேசுவார், இவர் தான் அப்படி பேசுவாருன்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. அப்படி இல்லை, அது அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக சினிமாவில் இதெல்லாம் வந்திருக்கு. பட்டிமன்றத்தில் இப்போ இன்றைக்கி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத சட்டைரிக்கலாக சினிமாவில் யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க. என்எஸ்கே காலத்தில் இருந்து வந்துருச்சு, வடிவேலு காலம் வரைக்கும். ஸோ சட்டையருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு ஒரு தனியாக எப்படி சார் எழுத முடியும், ஒரு கதையில் சட்டையர் எப்படி வரும் அப்படின்னா அந்த காட்சியை பொறுத்தது. அதுக்கு நீங்கள் காட்சி அமைக்கணும், நீங்கள் அதுக்கு ஒரு சீன் பண்ணணும். ஒரு நோயாளி டாக்டரை போய் பார்க்க போகிறான் ஹீரோ அப்படின்னு ஒரு சீன் சொல்கிறாரு ராமநாராயணன் சார். அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அதில் சீனில் பெப்பு இல்லை, சும்மா போகிறான் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு வரான் அப்படிங்கிறதுல அந்த சீன் நிற்காது. அப்போ நம்ம டிஸ்கஷனில் உட்காரும்போது நான் சொல்கிறேன், அந்த டாக்டரே காமெடியனாக போட்டால் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்பாங்க. சார் அவர் பேர் ஆரோக்கியசாமி, அந்த மோகன் போய் உட்காந்துருக்கிறாரு. சின்னஞ்சிறுசுகள்னு ஒரு படம், ராமநாராயணன் டைரக்ஷன், நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண படம். அப்போ அந்த டாக்டரையே தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும், பேர் தான் ஆரோக்கியசாமி, அவர் இன்றைக்கோ நாளைக்கோ சாகிற நிலைமையில் 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து சேரில் வைக்கிறாங்க. அவர் இருமிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன நோய் அப்படின்னு மயங்கி விழுந்துடுறாரு. என்னங்க டாக்டருக்குன்னா அவருக்கு சுகர் அதிகமாகிடுச்சுங்க, பிபியும் ரொம்ப ஓவராக இருக்குது, அப்புறம் பைல்ஸு இப்போ தான் எவ்வளவோ ஆப்ரேட் பண்ணி இப்போ ஃபிஸ்டுலா வரைக்கும் போயிடுச்சு, என்ன இடையிடையில் கொஞ்சம் அவருக்கு ஒரு டிபி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார், இப்போ இது இருக்கான்னு தெரியல, கேன்சர் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பில் வரக்கூடிய எல்லா நோய்களையும் இந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் அப்படி படுத்து என்ன உடம்புக்குன்னு கேட்குறதுக்குள்ளேயே அவர் மயங்கி சாஞ்சு கஷ்டப்பட்டு கேட்குறாரு. அப்புறம் அந்த ஹீரோ ஒன்று சொல்கிறான். சொன்ன உடனே நீங்கள் வழக்கமாக இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாரு. அவன் ஒரு மருந்தை சொல்கிறான், அவர் எழுதுறாரு. அப்புறம் வேற ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறான், அதுக்கு என்ன மருந்து இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்பாரு. நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஆக்ட் பண்ணும்போது நான் தான் அந்த ரோல் பண்ணேன், ஆக்ட் பண்ணும்போது அது
டு த கோர்ன மாதிரி அவர்கிட்ட இருமிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இது எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மருந்தை சொல்லுவார், அதையும் எழுதிக்குவார். இப்படி அந்த டாக்டர் அந்த நோயாளி மோகன்கிட்ட ஒவ்வொரு நோய்க்கும் அவன் என்ன மருந்து சாப்பிட்றான், அவனுக்கு வந்திருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்குன்னு கேட்டு அதையே எழுதி 150 ரூபா ஃபீஸ் செம்பார். அப்படியே சொல்லிட்டு சாஞ்சிருவார். 150 ரூபா வாங்கிக்கன்னு படுத்துருவார். அப்போ மோகன் கேட்பார் இந்த நர்ஸுகிட்ட, இந்த கம்பவுண்டர்கிட்ட, என்னங்க நிகோ நாளைக்கவுண்டு இருக்கார் உங்கள் டாக்டர், பேர் வேறு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருக்கீங்க, இப்போ எல்லா மருந்தையும் என்கிட்ட கேட்டு எழுதி அதுக்கு ஒரு 150 ரூபா ஃபீஸா, இன்னும் கொடுமையா இது. நான் உடனே எந்திரிச்ச உடனே, நீங்கள் ஏற்கனவே ஒரு இழுத்துக்கிட்டு இருக்க, நீங்கள் 150 ரூபாய் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்ச ஒரே பேஷண்ட் நீங்கள் தான், இப்போ இந்த 150 ரூபாய் நீங்கள் கொடுக்கலன்னா டாக்டர் பட்டுன்னு போயிடுவார் அப்படின்னு ஒன்று எழுப்புனா, ஐயோ காதில் விழுந்ததோ இல்லையோ பட்டுன்னு போயிட்டார். இவ்வளோ ஒரு சீன். ஆனால் அந்த காட்சியை வடிவமாக வரும்போது ஒரு டாக்டரை மோகன் பார்க்குறாரு. இவ்வளோதான் இருக்குது, ஒரு சின்ன த்ரெட்டு. ஸோ எந்த காட்சியையும் அதில் ஹியூமர் சேர்க்கணுன்னா அந்த ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ரைட்டர் அல்லது டைரக்டர் இருந்தால் அது இன்னும் அதுக்கு ரொம்ப அருமையாக அது எலிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல காமெடி சென்ஸ் உள்ள நடிகர்கள் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. ஆக இந்த எபிசோடில் உங்களுக்கு பிளாக் காமெடி சட்டையரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோடில் காமெடி இன்னும் நிறையா இருக்குன்னா அதை பற்றி பேசுவோம். இல்லைன்னா ஒரு சேஞ்சுக்காக அடுத்த எபிசோடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக லவ் ஜேனர் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் மறுபடியும் காமெடிக்கு வருவோம். ஸோ அடுத்த எபிசோடில் லவ் ஜேனரில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎன்ஏ சேன பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎன்ஏ சேன பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டிஎன்ஏ சேனல் பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள்.